அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கருணாநிதியின் மகன் என்ற அட்ரஸோட ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் முடக்கினார், நிறுத்தினார். அதனுடைய பலனை தமிழகம் அனுபவிக்கிறது. சென்னை அம்பத்தூர் பக்கம் 16 வயது சிறுமிக்கு பெத்தவங்களே திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. தினமும் 1000 செய்தி வருது. அதுல இது ஒண்ணுன்னு கடந்து போக முடியல. சமீப காலமா வட மாநிலங்களுக்கு நிகரா தமிழ்நாட்டுல குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. காரணம் ஸ்டாலினின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஏன் சொல்றேன்னா, குழந்தை திருமணங்களை தடுக்க, பெண்களின் கல்வியை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்னப்ப தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளையை எப்படிதான் வளர்க்கிறதுன்னு கேட்டப்ப பெண் பிள்ளைகளின் பெயர்ல அரசே பணம் செலுத்தும்படி முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளையை ஏன் படிக்க வைக்கணும்னு கேட்டப்ப பள்ளிக்கூடம் வந்தா சைக்கிள் கொடுக்கறோம், மடிக்கணினி கொடுக்கறோம்னு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு காலேஜுக்கு ஏன் போகணும்னு கேட்டப்ப தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தோம். பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, எப்படி வெளியே அனுப்பன்னு கேட்டப்ப மகளிர் காவல் நிலையங்கள் திறந்தோம். அம்மா பேட்ரோல் வாகனங்களை ஊர் முழுவதும் உலாவரச் செய்தோம். இப்படி பெண்களை மையப்படுத்தி தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏராளம். அத்தனையும் கொண்டு வந்தது அதிமுக என்கிற பேர் இயக்கம். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கிற ஒரே காரணத்துக்காக இதுல சில திட்டங்களை ஸ்டாலின் அரசு நிறுத்துச்சு, சில திட்டங்களை முறையா செய்யாம முடக்குச்சு. விளைவு, தமிழ்நாடு 30 வருஷம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. குழந்தை திருமணங்கள் அதிகமாகிட்டே போகுது. விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சமூக நலத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. முதல்வர் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு எல்லாரும் வாங்கன்னு விளம்பரத்துக்காக ஒரு வீடியோ போட்டு தன் கடமையை முடிச்சிட்டாரு. அதிகரிக்கும் இந்த குழந்தை திருமணங்களை தடுக்க போறது யார்? தலைநகர் சென்னையிலேயே ஒரு மெட்ரோ சிட்டியிலேயே குழந்தை திருமணம் நடக்கிற இந்த அவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறது யாரு? 30 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும் தமிழகத்தை மீண்டும் முன்னோக்கி இழுத்து வர 31 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு தமிழகத்தை கட்டமைத்த அதிமுகவால் மட்டுமே இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்.